இந்த சராக்கர் அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படின்ற அந்த படத்துக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல எனக்கு பிடிச்ச செகண்ட் ஃபேவரட்டான படம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் சொல்லலாம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைடில் வேவ்ஸ். இது ஒரிஜினல் பேர் ஹுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து 2004ல் ஒரு சுனாமி வந்துச்சுல, அதே மாதிரி அந்த படத்துல 2004ல் ஒரு சுனாமி வந்துடும். அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு 2009ல் ஒரு மெகா சுனாமி வரும். ஒரு பெரிய ஐலாண்ட் இடிஞ்சு விழுந்து ஒரு மெகா சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி நிறைய சயின்டிஸ்ட் கிட்டையும் நிறைய அஃபிஷியல்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் அதை கண்டுக்காம அப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஆனால் உண்மையாலேயே அந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு மெகா சுனாமி வருது. அப்படி அந்த மெகா சுனாமி வரப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப டிசாஸ்டர்ஸாக சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய கபிள்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படி இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான சீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சயின்டிஸ்ட் ஹீரோக்கு வந்து ஒரு வைஃப் அப்புறம் ஒரு குழந்தை இருக்க மாதிரி இருக்கும். அந்த வைஃப் வந்து லிஃப்ட்ல வந்து மாட்டிப்பாங்க இந்த சுனாமி வரப்போ. அப்போ கடைசி நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து அவங்க பொண்ணு கிட்ட பேசுற அந்த சீனா இருக்கட்டும். ஒரு சீன்ல வந்து இந்த சுனாமி வரப்போ அவங்க பொண்ணு வந்து தனியா வந்து மாட்டிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு 10ஆவதோ 12ஆவது மாடியில் மாட்டிப்போ ஃபுல்லா தண்ணி வந்து அவங்க கீழே விழுற டைம்ல கரெக்டா சயின்டிஸ்ட் ஹீரோ போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி காப்பாற்றுற அந்த சீன்லாம் ரொம்ப சீட்டேஜ் தில்லர் மாதிரி இருக்கும். கடைசியா இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு கப்பல் காமிச்சிருப்பாங்க, ஒரு லவர் பாய் அப்புறம் லவர் கேர்ள் இருக்க மாதிரி. இந்த லவர் பாய் என்ன பண்ணுவார்னா, இந்த கடலோரமா ஒரு சீ போலீஸ் மாதிரி அந்த கடல்ல இருக்கவங்களாம் அந்த சும்மா ரைடு போயிட்டு ஏதாவது நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சி போலீஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சி போலீஸை வேலை செஞ்சுட்டு போறேன். இந்த லவர் பாயோட லவர்கள் வந்து இந்த சுனாமி வர டைம்ல கடலுக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அவங்க லவர்களை காப்பாத்துக்காக லவர் பாய் வந்து சி போலீஸா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போவாங்க. அந்த லவர் கேர்ளையும் காப்பாத்திருக்காங்க. அவங்க கூட இருக்கவங்களா காப்பாத்திட்டே இருக்க போறேன். அவர் தொங்கிட்டு இருக்க அந்த ரோப் வந்து அறுவற மாதிரி ஆயிடும். ஒருத்தரோட வெயிட் மட்டும் தான் தாங்க அப்படின்னு சொல்ல போறேன். அவர் என்ன பண்ணா, அந்த லவர் பாய் வந்து அவரோட கையில அவரே எடுத்துக்கிட்டு அவரே ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இருக்கவங்கள காப்பாற்றி விடுவாரு. கடைசியில ஒரு நல்ல லவர்ஸ் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ எமோஷனலாக எடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்க போகிற ஒரு டிசாஸ்டர்ஸான ஒரு மூவி பார்க்கணும்ப்பா ஃபேமிலியோட, இல்லை நைட் டைமில் பார்க்கணும்னு நினச்சேன், நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க.